1 hour later. 2 hours later. $12 midnight. Meanwhile. அவன் எங்கடா போய் எங்க உட்காந்தா? சுமார் மூஞ்சி குமாரே, அவ்வளவுதான். அண்ணாச்சி வரல வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினேன்டா நானு. புதுசு புதுசா இருக்காங்க. அந்த தாவேக்கா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறதா அந்த கட்சி? ஆமா, தாவேக்கா பெரிய கட்சி, அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குறது சொல்றாங்க. அவன் கிடக்கா லூசுப்ப. லூசுட்டான் பாரு. ஏடா பேசுற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா. தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. எங்கடா அவங்க கேட்டனே பயந்து போய் வீட்ல பதுக்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி, எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். ஐயா என்ன எகிரா போட்ல. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, ஐயா உனக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா அவரு எழுதியா சும்மா நில்றா. திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. எஸ்ஓபி போட்டு நம்ம தலைவர் முன்னார் 38 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்திருக்கணும், அதெல்லாம் முடக்கி நிப்பாட்டினாங்க. அது என்ன, நான் ஒரு பாட்டா போடுவாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. மக்களை சந்திக்க அவருக்கு கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும். வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணம்னா கிளிக்க வேணா நடக்கிற சொல்லு உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 12-5 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்குன்னு சொல்லி அமைச்சவனு புரியுதா? தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாளாச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம். நான் உனக்கு என்ன பாத்துறோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். மணி என்ன 2:59 வரணும், மணி என்ன 3 2:59 யாருடைய சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், அப்புறம் பாருங்க. 10 நாளாச்சு. தமிழ் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்காமாசன் பார்த்தா யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்ல. பாஜக தலைவர் விஜய் இன்று இரவு விமானம் மூலம் மும்பை செல்ல உள்ளார். இதுதான் நீங்க தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? வளகாடி சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்ல அங்க மும்பைக்கு. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறதுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல விழுந்துச்சு, அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாய பாடுறா மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? இது வரைக்கும் இந்த எந்தெந்த கட்சிகள் ஆண்ட கட்சியும் சரி ஆளக்கூடிய கட்சியும் சரி எதுவும் செய்யலன்றதை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அண்ட் வரக்கூடிய கட்சி எப்படி இதை செய்வாங்க நம்புறீங்க? செய்யலன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா செய்யறாங்க, ஆனா எதுவும் இன்னும் வளர்ச்சி எதுவும் இல்லாம இருக்கு, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது தான் ஒரு மெயின் கேள்வி. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ எஜுகேஷன் இன்னும் வளராம இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். எஜுகேஷன் அந்த மாதிரி
தமிழ்நாட்டில் இன்னும் எஜுகேஷன் வளரல, சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இந்திய அளவில் தமிழ்நாடுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா? ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. சினிமா மோகத்தை காட்டி அப்படியே கூட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு பொதக்குழியில வந்து கொல்ல போறாங்க. அவ்வளவுதான் செய்ய போறாங்க. நடிக்கிறியா இல்ல பாலிடிக்ஸ்க்காக பேசுறானே தெரியாது. இந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். செம்ம காமெடி இல்ல? தளபதி என்ன மச்சான், நிறைய இடத்த சொல்ல வேணானா? பையன் சொல்லிட்டானா? குத்துனா பெரிய பீட்ரு இவரு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா ஏதாவது பண்ணியிருந்தா தான் சொல்ல முடியும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். உழைத்தேன், ஊதியம் கிடைக்கவில்லை, உழைப்பதை போல நடித்தேன், விருதே கிடைத்தது என்பதுதானே. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்றாங்க தலைவரை இளைய காமராஜர். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. நல்ல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க. அண்ணே, தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. 7:45 நாங்கள் கரூரை விட்டு வெளியேறோம். வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது. அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. தலைவருடைய அடுத்த வார்த்தை என்னன்னா 3 மணி பிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு அவருடைய பிளான். அன்னைக்கு நைட்டு 3 மணி பிளைட்டுக்கு. ஏன்னா அது வரைக்கும் அவர் ஏர்போர்ட் போற வரைக்கும் அவருக்கான கேஷுவாலிட்டி எத்தனைன்றத உறுதிப்படுத்த அவருக்கு யாரும் சொல்ல முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து ரெக்கார்ட் பண்ணவனெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு? இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, ஆனா இப்ப வளைகாப்புக்கு போனதால வருத்தத்துல நான் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. என்னத்த சொல்றோம், அண்ணன் வளைகாப்புக்கு போறாரு. அந்த ஒரு மக்களை தேடி இல்ல, அண்ணா மக்களிடம் செல், மக்களிடம் வாழ்னு சொன்னாருன்னு சொன்னா உண்டாவும் சொந்த கட்சிக்காரன்ட்டு போக மாட்டானே. இங்க வரியா, மக்களிடம் செல் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாருன்னா, விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணத்துக்கு போ, வளைகாப்புக்கு போ, நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு போ, உன்னோட டிகிரி வாங்குற இதுக்கு போகாத, கரெக்டா சொல்லுங்க, கான்வெகேஷனுக்கு போகாத, இல்ல பையனோட பட பூஜைக்கு போகாத, வளைகாப்பு தான்டா முக்கியம், அதுவும் குழந்தைகளோட வளைகாப்பு தான் முக்கியன்ற மாதிரி இருக்கு. ஆனா கரெக்டா சொல்லுங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க. திருமணத்துக்கு போ, வளைகாப்புக்கு போ, திரிஷா வீட்டுக்கு போ, இதுதான் ரைமிங்கா இருக்கு. அது செத்தவங்க குடும்பத்தை வீட்டு வர வச்சு பார்த்தவங்க எதுக்கு இதே மாதிரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு கூட்டா அந்த நாய் வராதா ஆசீர்வாதம் வாங்கி இவன் தான் போகணுமா? சரி, இப்ப இவன் அங்க போனா கூட்டம் வருமா வராதாங்க? ஐயோ, அது யாருக்கும் தெரியாம போயிருக்காரு. நான் வெக்கப்படுகிறேன் நண்பர்களே, இந்திய உளவுத்துறைக்கே தெரியாது. நான் வெக்கப்படுகிறேன். இவனுக்கெல்லாம் நான் ரசிகனா இருந்தேன்னு சொல்லி நான் இன்னைக்கு வெக்கப்படுறேன் தலைவரே. டெல்லியில சிபிஐ ஆபீஸ்ல அவ்வளவு கூட்டம் கொடுத்தனா
இப்போ மும்பைல ஃபங்க்ஷன் பூரா எவ்வளவு 20 பேர் தான் தலைவர் ஆறாவது இருந்தானுங்க. முழுக்க அங்கதான் இருக்கு. 20 பேர் தான் தலைவர் அவன் இருந்தாங்க. அது 4000 பேர் நாங்க வெளியில வரோம், 4000 பேர் வெளியில நின்னுங்கிறானுங்க. ஏங்க டேய் 20 அங்கிருந்து இன்ட்டு 4 பேர் தான். 20 இன்ட்டு எவ்வளோன்னு சொல்லி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.